உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இன்றைய தினம் இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை அரச நிறுவனங்களில் தேசிய கொடி ஏற்றவும் கட்டிடங்களை மின் விளக்குகளால் அலங்கரிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான ஆரம்ப நடவடிக்கையாக கோப் திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பூர்வாங்க நிகழ்வு மாசி மாதம் 7ஆம் தேதி முதல் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் நடைபெற உள்ளது. பாதுகாப்பான மற்றும் வினைத்திறனான டிஜிட்டல் முறை மூலம் தடையின்றி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவாறு இத்திட்டத்தினூடாக அரசு நிறுவனங்களினூடான கொடுக்கல் வாங்கல்களை சீரமைத்து நவீனமயப்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் இளைஞர்களிடையே HIV மற்றும் பாலியல் நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களின் பயன்பாடு இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சங்கத்தின் வைத்திய நிபுணர் பிந்தியா குமாரபெல்லி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் விலைகள் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. யமுனை தண்ணீரை கெஜ்ரிவால் குடிக்க வேண்டும், பின்னர் அவரை மருத்துவமனையில் வந்து பார்க்கிறேன் என காங்கிரஸ் மந்திரியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இந்திய பொருளாதாரம் குறித்து பேச காங்கிரஸ் மந்திரிக்கு ராகுல் தகுதி இல்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை நாடு கடத்தும் பணியை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. கனடாவின் டொரண்டோ பகுதியில் வீடற்றவர்களின் மரணங்களின் அதிகரிப்பு பதிவாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் 6 மாத காலப்பகுதியில் வீடற்றவர்களின் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது என தெரிவிக்கப்படுகிறது. வாரம் ஒன்றுக்கு சுமார் 5 மாணவர்கள் பதிவாகி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் கடந்த மாத இறுதி துவங்கி இதுவரை 4 விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகி விட்டன. புதன்கிழமை வாஷிங்டனில் ராணுவ வானூர்தி ஒன்றும் பயணிகள் விமானம் ஒன்றும் மோதிய விபத்தில் 67 உயிர்களை பழிவாங்கி இருப்பது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து பிலடெல்பியாவில் வெள்ளிக்கிழமை அன்று மருத்துவ ஜெட் விமானம் அல்லது ஏர் ஆம்புலன்ஸாக பயன்படுத்தப்படும் விமானம் ஒன்றும் விபத்துக்கு உள்ளானதில் ஒரு குழந்தை மற்றும் அதன் தாய் உட்பட 6 பேர் பலியானார்கள். மொஸ்கோ குண்டுவெடிப்பில் கிரெம்ளினின் ஆதரவு ஆர்மீனிய பிரிவின் நிறுவனர் உக்ரைனில் தேடப்படுகின்றார். வடமேற்கு மொஸ்கோவில் உள்ள ஒரு வீட்டு வளாகத்தில் நடந்த ஒரு வெடிகுண்டு தாக்குதலில் ஆர்மேனியர்களை கொண்ட ரஷ்ய இராணுவ பிரிவின் நிறுவனரை குறிவைத்து நடத்தப்பட்டதாக திங்கட்கிழமை அதிகாலை மாநில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. டொரண்டோ பொது சுகாதார அலுவலகம் தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. கனடா மற்றும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்தொடர்பில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைத்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி இரு நாடுகளுக்கும் இன்று முதல் அமுல்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த 25% வரி ஒரு மாதத்திற்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து ஆசிய பங்கு சந்தைகள் வீழ்ச்சியடைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சீனா, மெக்சிகோ மற்றும் கனடா ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கிண்ண தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இன்று நடந்த போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளது. சர்வதேச லீக் T20 போட்டியில் துபாய் கேபிட்டல்ஸ் அணி 26 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபுதாபி நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியோடு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.